Good evening, everyone. In this Sunday evening, I'm very happy to see you all. Today, we are going to see something very specific. I'm not going to tell any stories. Undumam, there is no Undumam Illaimam like pictures. So today we are going to see something very, very specific. Very specific. Ularthu Soolai is a diagnostic criteria which I am going to talk about. இது எங்க வருது? உலர்த்து சூளைன்னா உலர்தல்ங்கிறது ட்ரைனஸ்ங்கிறது எங்க வருது அப்படின்னா, எனி வாதா டிசீஸ் உடைய வாதம் மிகுதியாக போச்சுன்னா அதோடைய ஒரு பெரிய குணமா வந்து நம்ம சொல்றது அந்த வறட்சி, அந்த உலர்தல். ஸோ இந்த உலர்தல் வந்து எப்ப வந்து ஒரு நோயா மாறுது, எந்த நிலையில வந்து அது ரொம்ப சிஸ்டமிக்கா மாறுது? ஏன்னா டீஹைட்ரேஷன் ஒரு வார்த்தை இருக்குது. டீஹைட்ரேஷன் பத்தி இது சொல்லல. இட் இஸ் நாட் டாக்கிங் அபவுட் டீஹைட்ரேஷன். இட் இஸ் கோயிங் டு டெல் அபவுட் சம்திங் ட்ரைனஸ். இது சிஸ்டமிக் ட்ரைனஸ். அது டீஹைட்ரேஷன் ஒரு பார்ட்டா இருக்கும் பாக்குறதுக்கு. டீஹைட்ரேஷன் பிக்சர் இருக்கும், பட் டீஹைட்ரேஷன் இஸ் நாட் த ப்ராப்ளம். In dehydration we can rehydrate. The difference between dehydration and the dryness, in dehydration we can rehydrate it. Rehydrate பண்ணலாம். உங்களுக்கு பேஷண்ட் வந்து we can adequately rehydrate by giving IV fluids and oral fluids. We can rehydrate. Here the patient will be resistant to rehydration. எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் அந்த உலர்தல் உங்களுக்கு போகவே போகாது. So something about sympathetic and parasympathetic aberration. ஸோ இது வந்து மாடர்ன் டேர்ம்ல வந்து இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா, முதல்ல வந்து உலர்த்து சூளைங்கிறது நம்மள என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பிக்சர் என்ன சொல்லியிருக்காங்க, இதோட பொருந்துதான் பார்க்க போறோம். நம்ம சூளைகள்ல சூளைனாலே முதல்ல வந்து உடலையும் ஐ மீன் சூழாய்த்தல் குத்துதல் போன்ற ஒரு வழி வர்றதை நம்ம சூளைன்னு சொல்றோம். ஸோ இப்போ உலர்த்து சூளையை பார்க்க போறோம். உடலான உலர்த்தி எனும் சூளை தன்னை உலர்த்தி, அதாவது இந்த பாடல பாத்தீங்கன்னா செய்யும் உலர்த்து சூளைங்கிறத விட உலர்த்தி தான் ஒரு மொத்தம், அந்த டேர்மோட பேரே வந்து உலர்த்தி தான். உலர்த்தி எனும் சூளை தன்னை உரைக்கவே உஷ்ணமாம் பித்தம் அப்படின்னு சூழல் இருக்கு. ஆனா இதோட பிரைமரி ஃபேக்டர் வந்து பித்தம் தான். உரைக்கவே உஷ்ணமாம் பித்தம் தன்னை படலான அக்கினியும் வறட்சி தன்னால் வலித்தத்தான் மெத்தவே வீங்கி தோன்றும். வலித்தத்தான் மெத்தவே வீங்கி தோன்றும். அவங்க எடுத்தோடனே அவங்க சொல்றதே வந்து அந்த பரோடிடைட்டிஸ் சொல்லிங்க தான் சொல்லுவாங்க. அப்புறம் குடலான வாதத்தால் புண்ணம் தானம். இப்போ வந்து அவங்க பேஷண்ட்டுக்கு வந்து ஈசோஃபிஜியல் டிஸ்மோட்டிலிட்டி இருக்கும் பிகாஸ் ஆஃப் த ட்ரைனஸ். ஈசோஃபிஜியல் டிஸ்மோட்டிலிட்டி இருக்கும். அப்புறம் பெயின் இருக்கும். குடிலமான் கணத்துமான் உடம்பெல்லாம் நோகும். தடலான உள்வலியும் புறவீக்கம். தடலான உள்வலியும் புறவீக்கம். ஸோ ரெண்டு இடத்துல வந்து இந்த லிம்பாடினைட்டிஸ் பத்தி சொல்லிடுறாங்க. உட்பக்கம் படிக்கிறது, வெளிப்பக்கம் ஒரு வீக்கம் இருக்கிறது. ரொம்ப காமனஸ்ட் ஒரு டிசீஸ் வந்து நம்ம வந்து ஒரு ட்ரைனஸ் டிசீஸ் பாக்குறோம்னா அது வந்து ஜோகரன்ஸ். அந்த ஜோகரன்ஸ் ரொம்ப காமனான ஒரு ஃபைண்டிங் வந்து கிளினிக்ல பாக்குறதுங்கிறது பரோடிடைட்டிஸ் தான். பரோடிடைட்டிஸோட தான் பேஷண்ட் உள்ளே வருவாங்க. they will come with பரோடிடைட்டிஸ். வேர் அதுக்கு பிறகு வந்து அவங்களுக்கு முதல்ல அவங்களுக்கு என்ன டவுட் வரும்னா மம்சான் டவுட் வரும். அப்புறம் வந்து மம்ஸ் இல்லைன்னு கொஞ்சம் ப்ராப்பரா வந்து வேக்சினேஷன் போட்டிருக்காங்க, இது கிளாசிக்கல் மம்ஸ் மாதிரி இல்லை, இது ரெக்கரண்டா வந்துட்டு இருக்குது, வித்தின் ஷார்ட் டியூரேஷன் ரெக்கரண்டா வந்துட்டு இருக்குதுன்னு வச்சு இது மம்ஸ் இல்லைன்னு ஒரு முடிவு வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் நாள் ஆகும் அவங்களுக்கு. அப்புறம் டிபிக்கல் சிக்கா சிண்ட்ரோம் இருக்கும், அதாவது ஐ ட்ரைனஸ் இருக்கும், ஓரல் ட்ரைனஸ் இருக்கும். எல்லா சிண்ட்ரோமும் சேர்ந்து வந்த பிறகுதான் அவங்களுக்கு வந்து அந்த டிபிக்கலான ஒரு ஜோகரன்ஸ்ங்கிறது கிளாசிக்கலா செட் ஆக ஆரம்பிக்கும். இப்ப என்னன்னா, இப்ப நம்ம எங்க ஏன் பிரச்சனை அப்படின்னா, there is nothing called this is Sjogren's in தமிழ்நாடு. அமெரிக்கன் யூரோப்பியன் பாப்புலேஷன்ல ஜோகரன்ஸோட கிளாசிபிகேஷனும் பிரசன்டேஷனும் கம்ப்ளீட்டா வேற. இந்தியன் எஸ்பெஷலி தமிழியன் பாப்புலேஷனுக்கான பிரசன்டேஷன் டோட்டலா வேற. எஸ்பெஷலி ஏஷியன் கூட வச்சுக்கலாம், ரொம்ப சுருக்கமான ஏஷியன் பாப்புலேஷனுக்கு வேற. அது அவங்க கிளாசிக்கலா சொல்ற மாதிரி இல்லை. இந்த பாட்டை நான் திருப்பி வந்து உங்களுக்கு பாக்குறேன். இப்ப நம்ம டைரக்டா வந்து இப்போ சிஸ்டத்துக்கு போயிடும். இதுதான் வந்து ஜோகரன் 3 டிஃப்ரெண்ட் டைப். அது டைப் கிடையாது, அவருடைய அக்ரிகேஷன். பிரைமரி எஸ்எஸ்ங்கிறது தனியா வரும். பிரைமரி எஸ்எஸ்ங்கிறது டோட்டலா ட்ரைனஸ் இருக்கும், ஜீரோஸ்டோமியா இருக்கும், வாயெல்லாம் உலர்ந்திருக்கும், அப்புறம் ஜீரோப்தால்மியா இருக்கும், அப்புறம் எனி ஒரு இன்டர்னல் ஆர்கனல் ட்ரைனஸ். சில பேர் வெஜினல் ட்ரைனஸோட கூட சில பேஷண்ட்ஸ் வருவாங்க. இது வந்து பிளைனா வித்தவுட் எனி ஜாயிண்ட் இன்வால்மெண்ட் இல்லாம, ஒரு பாலிஆர்த்ரோசிஸ் ஃபார்மேட் இல்லாம பிரைமரி எஸ்எஸ் இப்படி வரும். ரெண்டாவது வந்து செகண்டரி எஸ்எஸ்ங்கிறது ஆல்வேஸ் அசோசியேட்டட் வித் அண்டர்லைங் கனெக்டிவ் டிசீஸ். எப்படின்னா ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், எஸ்எல்இ, சிஸ்டமிக் ஸ்க்லரோசிஸ் சொல்லப்பட்ட இது ஸ்க்லீரோடெர்மா, இந்த 3 நோயிலையும் கூட இருக்கும்போது பல சமயம் இது கூட இருக்கிறது மிஸ் பண்ணுவாங்க. மிஸ் பண்ணிட்டு ப்ராப்பரா அதுக்கு ட்ரீட் பண்ணும்போது பேஷண்ட்டுக்கு வந்து பெயின் தாங்க முடியாது, வேற சில மியூக்கோசல் ட்ரைனஸ் வந்தோன்னா அவங்க நினைச்சுப்பாங்க
அந்த மருந்தோட செகண்டரியா தான் வந்திருக்கு அப்படின்னு. ரேரா சில இடத்துல மருந்தோட செகண்டரியா வரும், பட் 90% வந்து டிசீஸோட சேர்ந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி வரும்போது இங்க நமக்கு என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா, அவங்க எக்ஸிஸ்டிங் ட்ரீட்மெண்ட்டை நிறுத்த வேண்டியது இருக்கும். இல்ல ஒரு ஜோக்ரன்ஸ்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. தே டூ சம் இன்வெஸ்டிகேஷன் எடுத்து வரேன் நான். கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்ச அப்புறம் ட்ரீட் பண்ணா அதுக்கான ட்ரக் பைலோகார்பின். இந்த பைலோகார்பின் ஒன்ஸ் அகைன் அந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் அதிகப்படுத்தும். ஸோ ட்ரக் இன்டாலரன்ஸ் ஆர் ட்ரக் இது ட்ரக் இன்டாலரன்ஸ் வந்து பேஷண்ட் வில் ஸ்டாப் மெடிகேஷன். மாடர்ன் மெடிசன்ல இதை ப்ராப்பரா வந்து இதை ட்ரீட் பண்ணவே முடியாது. அப்புறம் மூணாவது வந்து சிக்கா சிண்ட்ரோம். சிக்கா சிண்ட்ரோம்னா சிஸ்டமிக் ட்ரைனஸ்லாம் இருக்காது. வெறும் சிரோஸ்டாமியாவும் சிரோப்தால்மியா மட்டும்தான் இருக்கும். வாயு உலகத்தில் அந்த கண்ணு இதாகிறது அப்படி ரெண்டு மட்டும் தான் இருக்கும் பேஷண்ட்டுக்கு. பெரும்பாலும் இந்த சிக்கா சிண்ட்ரோம்ங்கிறது கொஞ்சம் சம்டைம்ஸ் வந்து பல சமயம் ஜோகரன்ஸோட பார்ட்டா இருக்கணும் அவசியம் இல்லை, தனியா கூட இருக்கலாம். செகண்ட் டு ஹெச்ஐவி இருக்கலாம், செகண்ட் டு நிறைய வைரல் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், ஒரு போஸ்ட் வைரல் இருக்கலாம். ஜோகரன்ஸ் இல்லாம கூட சிக்கா வரலாம். அதனாலதான் அதை ஐசோலேட் பண்ணி சிக்கா சிண்ட்ரோம் தனியா வச்சிருக்காங்க. இப்போ இதுல என்னன்னா, இதுல இல்லாத கிளாசிபிகேஷன் என்ன அப்படின்னா, வெதர் பிரைமரி எஸ்எஸ் தனியா ஒரு சிஸ்டமிக் ஸ்க்ளரோசிஸ் ஆர் செகண்டரி எஸ்எஸ் ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஒரு ஆட்டோமின் பாலிஆர்த்ரோசிஸோட வர்ற ஒரு சிஸ்டமிக் இது ஐ மீன் ஜோகரன்ஸ் டிசீஸ் இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு மைனஸ் சிக்காவே இல்லாம ஒரு ட்ரைனஸ் இருக்கும், பரோட்டிடைட்டிஸ் இருக்கும், எவ்ரிவேர் ட்ரைனஸ் இருக்கும், அப்டமன் என்டையர் எலிமெண்டரி ட்ராக் வந்து ட்ரைனஸ் இருக்கும், ரெக்டல் ட்ரைனஸ் இருக்கும், வெஜினல் ட்ரைனஸ் இருக்கும், நேசல் ட்ரைனஸ் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா சிக்கா இருக்காது. ஆக்சுவலி இது புக்லேயே கிடையாது. ரொமட்டாலஜி புக்லேயே வந்து வித்தவுட் சிக்கா சிஸ்டமிக் ஐ மீன் ஜோகரன்ஸ் சிண்ட்ரோம் வித்தவுட் சிக்கா அப்படிங்கிற பிக்சர் டெக்ஸ்ட்லேயே கிடையாது. ஆனா அதுதான் நம்ம இதுல பார்க்கலாம். நம்ம இதுல என்னன்னா நம்ம நிறைய பேஷண்டே பார்க்கலாம். அந்த பேஷண்ட் தான் வந்து ஈஸியா டயக்னோஸ்டிக் ரெசிஸ்டன்ட் பேஷண்ட். சின்ஸ் கிளாசிக்கல் பிக்சரான ஜீரோஸ்டோமியாவும் ஜீரோப்தால்மியாவும் இல்லாததுனால பரோட்டிடைட்டிஸ் தனியா வரும்போது அது ஐசோலேட் மாட்டேங்குது. பரோட்டிடைட்டிஸ், சிரோஸ்டோமியா அண்ட் சிரோப்தால்மியா, கண்ண வீக்கம், கண்ணுக்கு கீழே வீக்கம், கண் வந்து ஐ மீன் கண் வறட்சி, கண் வந்து வாய் உள்ளது, இது மூணு சேர்ந்து இருந்தாதான் ஜோகரன்ஸ் பத்தி ஒரு டவுட்டே எல்லாருக்கும் வரும். ஆனா இங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அதுல ரெண்டு இல்லாததுனால இந்த பரோட்டிடைட்டிஸ்ங்கிற பிக்சர் தனியா மாட்டேங்குது. இப்போ இதுல என்ன ஒரு ஒரு பெரிய சிக்கல் அப்படின்னா, இன்டர்நேஷனல் ஐ மீன் அசோசியேஷன் ஆஃப் ரொமட்டாலஜில இது வரவே இல்லை ஒரு பிக்சர். இப்போ என்ன பண்ணாங்க லேட்டஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, சீரோ நெகட்டிவ் ஐ மீன் ஜோகரன்ஸ் அண்ட் சீரோ பாசிட்டிவ் ஏடிபிக்கல் ஜோகரன்ஸ் இப்பெல்லாம் வர அப்படி பிரிச்சுட்டே வராங்க. மாடர்ன் மெடிசன்ல ஈஸி, டிபிக்கல் ஏடிபிக்கல் வேரியன்ட்னு சில வார்த்தையை போட்டு அந்த நோய் அப்படி பிரிச்சுட்டே போயிடலாம். பட் ஆனா பியூட்டி என்னன்னா நம்ம கிட்ட அது ஏற்கனவே இருக்கு, ஒரு டயக்னோஸ் நம்மகிட்ட இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா உலத்தினும் சூரியதனை உரைக்க விட்டனும் பித்தம் தண்ணி உடலான வைக்கணும் வறட்சி நன்னால் வலித்தமாய் மெத்தையை வீங்கி தோற்றும் குடலான வாரத்திற்கு தோறும் பிள்ளைமை கடத்து உடம்புலாம் போகும் கடன உள்வழியும் புறவீக்கமா தடித்து உலர்ந்து இடமெல்லாம் தயங்கும் பாரு. இது என்ன இதுல நம்ம கவனிக்க வேண்டியதுன்னா, ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்ட்ல இங்க we can score a lot than modern medicine. ஏன் அப்படின்னா போத் இன் பிரைமரி செகண்டரி எஸ்எஸ் தான் ரொம்ப அதிகம். 70% செகண்டரினா பிரைமரி வந்து ஒரு 30% தான் இருக்கும். செகண்டரி எஸ்எஸ் வந்து மோஸ்ட்லி இட் இஸ் கோயிங் அன்னோட்டிஸ் தான். ஸோ நம்ம கிட்ட வந்து ஒரு ஆரியர் பேஷண்டோ இல்லைன்னா எஸ்எல்யோ ஆல்ரெடி ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கரெக்டாகவே ஒரு ரொமட்டாலஜி போன உடனே சரியாகாம வரும்போது ஆல்வேஸ் பேஷண்டோடைய சிஆர்பி நார்மலா இருக்கும். ஏன்னா ஒரு இது டிபிக்கல் இன்ஃப்ளமேட்டரி பிக்சர்ல வராதுங்கிறதுனால சிஆர்பி நார்மலா இருக்கும், எஸ்எஸ் அண்டர் கண்ட்ரோல் இருக்கும். ஆனால் பேஷண்ட்டுக்கு ஜாயின் பெயின் இருக்கும். ஜாயின்ல பிகாஸ் ஆஃப் லிம்போசைட்டிக் இன்ஃபில்ட்ரேஷனால ஆட்டோ ஆன்டிபாடிஸ் ப்ரொடெக்ஷனால இருக்கிற ட்ரைனஸ் வந்து ஒரு பெயின் கொடுக்கும். ஆனா அதுல சிஆர்பி ரொம்ப எலிவேட்டடா இருக்காது. ஆனா அதே பேஷண்ட்டுக்கு ஒரு செப்டம்பர் அக்டோபர்ல சேம் சார்ட் ஆஃப் பெயின் வரும் வித் சிஆர்பி எலிவேஷன். அந்த பெயின் பிகாஸ் ஆஃப் எஸ்எல்யோட டிசீஸ் ஆக்டிவிட்டினால, இந்த பெயின் வந்து பிகாஸ் ஆஃப் கோ எக்ஸிஸ்டிங் சிஸ்டமிக் ஸ்க்ளரோசிஸ்னால. இப்போ இது ரெண்டையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்ம ட்ரீட் பண்ணோம்னா அது பேஷண்ட்டுக்கு வலி குறையாது. ஏன் சிஆர்பி நார்மலா இருக்கும்போது அவங்க வந்து என்னதான் சீராய்ட் மாடர்ன் மெடிசன் போட்டாலும் கேட்கவே கேட்காது. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, we have to differentiate. என்ன கண்டிஷனுங்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியணும். ஏன்னா இது ஸ்ட்ரைட்டாவே ஒரு ஐசோலேட்டட் டயக்னோசிஸ் தான் பெரும்பாலும் வராது. பிரைமரியா ஐசோலேட் பிக்சர் வரும்போது பெரும்பாலும் இந்த பேஷண்ட் டயக்னோஸ் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால நம்ம கிட்ட வரும்போது ஒரு ஏடிபிக்கல் சிம்டமா ரொம்ப ஈஸியான பிக்சரோட தான் வரும். அப்போ நம்ம கிட்ட நாடி ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இருக்குது. நான் சொல்றேன், ரெண்டு நாடி காட்டும். அது வாதப்பித்த நாடி, வாதப்பித்த தொந்த நாடியில பாத்தீங்கன்னா கொரோனா வாதத்தில் பித்தம் சேர்ந்து பொருந்து குணங்களாம் உஷ்ணவாயு சரியாமை புளித்தமை அத்தனையும் இருக்கும். அதுல அதாவது டிபிக்கலா இதோட எல்லா சிம்டமும் சேர்த்து நீங்க வந்து
கை கால் தரிப்பு, கசக்கும் அன்னம், பரிவான ஊன் குறைதல். இந்த பரிவான ஊன் குறைதல் அப்படிங்கிறது சார்கோபினியான்னு ஒரு பிக்சர் இருக்கு இதுவே எஸ்எஸ்ல சிஸ்டமிக் ஜோகரன் சிண்ட்ரோம்ல சார்கோபினியான்னு ஒரு பிக்சர் இருக்கு. மசிலோட டிஹைட்ரேஷனால மசிலோட பல்க் அப்படி குறைஞ்சிரும், ஷேப் இருக்கும், பல்க் குறைஞ்சிரும். திடீர்னு பார்த்தா ஒரு பாடி பில்டர் இருப்பான், அவரோட ஷேப்லாம் அப்படிதான் இருக்கும், ஆனா பல்க் வில் கம் டவுன். சம்டைம் வந்து ஒரு பிக்சர் வந்து ஜூம் அவுட் பண்ண மாதிரி ஒரு மாதிரியான ஒரு பிக்சர் வந்து அவங்களுக்கு வரும். அத்தனை இருக்கும். ஸோ நாடி வாதப்பித்த நாடியா இருந்துச்சுன்னா அது செகண்டரி ஜோகரன்ஸ். பட் சேம் டைம் பித்தவாத நாடி இருந்தால் அது பிரைமரி. சிறப்பான பித்தத்தில் வாத நாடி, செயலுடன் தாதுநட்டம், உதரப்பீடை, உரைப்பாக சிறியாமை, குன்மம், ஜூலை, உற்ற சுரம், திராணீர், வயிற்று இறைச்சல், மந்தம், அரைப்பான ஓங்காரம், புரோணீர் கோவை, ஆயாசம், இறக்கமுடன், மயக்கம், மூர்ச்சை, இது வந்து நம்ம பேஷண்ட் கிளினிக்ல பார்க்கும்போது நாடியை பேஸ் பண்ணி வெதர் இட் இஸ் பிரைமரி ஜோகரன்ஸா இல்ல செகண்டரி ஜோகரன்ஸா கண்டுபிடிச்சிடலாம். ஏன் பிரைமரி ஜோகரன்ஸ் அண்ட் செகண்டரி ஜோகரன் கண்டுபிடிக்கணும்னா பிரைமரி ஜோகரன்ஸும் ஜாயின்ட் பெயின் இருக்கும், பட் தட் இஸ் டீஹைட்ரேட்டட் ட்ரை இன்ஃப்ளமேட்டரி பெயின். பட் வேற செகண்டரி எஸ்எஸ்ல அந்த பேஷண்ட்டுக்கு இருக்க பெயின் வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஆர்இ ஆர் எஸ்எல்இ ஆர் எஸ்எஸ் சிஸ்டமிக் ஸ்க்லரோசிஸ் கிரஸ்ட் மாதிரியான சிண்ட்ரோம்களுடைய அந்த ஒரு டிபிக்கல் இன்ஃப்ளமேட்டரி பிக்சர் இருக்கும் உங்களுக்கு. அந்த செகண்டரி டிசீஸ் வந்து இங்க வாதப்பித்த நாடி இருக்கும், பிரைமரி பிக்சர் வந்து பித்தவாத நாடி இருக்கும். இதுதான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது, முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது. அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு கேட்டகரைஸ் பண்றத ஜஸ்ட் நாடியோடைய ஒரு சின்ன ட்விஸ்ட், ஒரு சின்ன உல்டா நாடி வந்து இட் வில் ஷோ யூ பிக்சர் டைப் ஹெடிங். சரி, டயக்னோஸ் பண்ணிட்டோம். இதுல என்னடா நம்ம புதுசா நம்ம வந்து என்ன கத்துக்க போறோம், என்ன நம்ம என்ன சாதிக்க போறோம் அப்படின்னா, நம்ம தான் சாதிச்சாலும் வேற ஆப்ஷனே கிடையாது. என்ன ரீசன் அப்படின்னா, they will give pilocarpine. Pilocarpine is a drug of choice. Pilocarpine கொடுக்கும்போது இட்ஸ் a typical cholinergic parasympathomimic drug. அதுக்கு இருக்கிற சைடு எஃபெக்டும் இந்த பேஷண்டோட கிளினிக்கல் ஃபீச்சர்ல இருக்கிறதும் ஒரே மாதிரி இருக்குங்கிறதுனாலையும், ஆர் the patient if they develop some Sjogren secondary to either the disease or the drug, எதுக்கு செகண்டரியா வந்து இந்த டிசீஸ் டெவலப் ஆச்சோ அது அதோட சிம்டமே இது கிரியேட் பண்ணும் அந்த ட்ரக்ங்கிறதுனால. எனக்கு தெரிஞ்சு 100 பேருக்கு பைலோகார்பின் கொடுத்தா நாளே நல்லா ஸ்டாப் பண்ணுவாங்க. ஒரு பேஷண்ட் ஸ்டாப் பண்ணுவாங்க, இல்லைன்னா டாக்டர் ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க மேனேஜ் பண்ணிக்கணும்னு அனுப்பிடுவாங்க. ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு வந்து ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் கூட சொல்ல முடியாது, ட்ரக் இன்டாலரன்ஸ்னாலையும் ஒரு டஃப் டு மேனேஜிங்கிற அந்த ஒரு பிக்சர் இருக்கிறதுனாலையுமே நம்மளுடைய ரோல் வந்து ரொம்ப பெருசாகுது. ரைட், ஆஃப்டர் டயக்னோசிஸ், ஹவு டு டயக்னோஸ் திஸ்? ஸோ இப்படி சொல்லிட்டா உடனே ஜோகரன்ஸ் நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ண முடியும்? இதே பிக்சர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரைனஸ் இருக்கு, சிரோஸ்டோமியா இருக்குது, சிரோப்தால்மியா இருக்குது, அப்புறம் வந்து பரோட்டிடைட்டிஸ் வருது. ஒருவேளை சிரோஸ்டோமியாவும் சிரோப்தால்மியாவும் ரெண்டும் வராம வெறும் பரோட்டிடைட்டிஸ் வந்தா, இல்லைன்னா பரோட்டிடைட்டிஸ் வராம மற்ற ரெண்டும் வந்தா பேஷண்ட் சொல்ல மாட்டாங்க. கண் எரிச்சல், வாய் எரிச்சல் இருக்கு சார், மருந்து சாப்பிட்டதுல இருந்து ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் ஒரு கிளாசிக்கல் சிம்டமா கடந்து போயிடுவாங்க. அப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரும்போது இப்படி ஒரு ஹேசியான ரொம்ப கிளாசிக்கலா இல்லாம ஒரு ஹேசியான சிம்டமோட ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து எப்படி டயக்னோஸ் பண்றதுன்னா, தென் வி ஹேவ் டு டு ஏஎன்ஏ டெஸ்ட் பார்க்கணும். சிபிசி சிஆர்பி பாக்குறீங்க, அந்த சிபிசி ஓகே பெருசா டிஃபரன்ஸ் இருக்காது, பட் சிஆர்பியில வந்து எலிவேஷன் இருந்ததுன்னா தேர் இஸ் a சான்ஸ் ஆஃப் செகண்டரி எஸ்எஸ். ஸோ ஆல்ரெடி ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஒரு டிசீஸ் இருக்கு உங்களுக்கு பேஷண்ட்டுக்கு, அது ஏஎன்ஏ வேற பாசிட்டிவ் இருக்கு, கூட சிஆர்பி. ஏஎன்ஏ வித் எலிவேட்டட் சிஆர்பின்னா அது என்ன சொல்லுதுன்னா, இது பேஷண்ட்டுக்கு ப்ரீ எக்ஸிஸ்டிங்கா ஒரு சிஸ்டமிக் ஸ்க்லரோசிஸ் ஆர் சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்ரோமட்டோசிஸ் ஆர் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குன்னு இருக்கும். அப்படி இல்ல, சிஆர்பி நார்மலா இருக்கு, ஆனா ஏஎன்ஏ பாசிட்டிவா இருக்கு, பேஷண்ட் கிளினிக்ல ஹைலி சிம்டமேட்டிக்னா, தென் வி ஹேவ் டு திங்க் அபவுட் ஜோகரன்ஸ். எப்படி இந்த ஜோகரன்ஸ் கிட்ட நெருங்குறதுன்னா, ஏஎன்ஏ டெஸ்ட் எழுதும்போது, சிபிசி சிஆர்பி ஏஎன்ஏ டெஸ்ட் எழுதும்போது ஏஎன்ஏ எடுக்கிற அந்த டெஸ்ட்ங்கிறது இட் இஸ் நாட் எலிசால பண்ணக்கூடாது. யூ ஷுட் டூ ஒன் இன் இன்டைரக்ட் இம்யூனோஃப்ளோரசன்ட் அசேயன் அப்படிங்கிற ஐஎஃப்ஏ டெஸ்ட், அந்த டெஸ்ட் மாடல நீங்க பண்ணணும். ஐஎஃப்ஏ டெஸ்டோட ரிசல்ட் எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு வந்து இந்த எலிசா மாதிரி கொடுக்க மாட்டாங்க, they will give அதோடைய லொகேஷன் அண்ட் பேட்டர்ன் பத்தி போட்டிருப்பாங்க. ஸோ லொகேஷன் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத அடுத்து நான் சொல்ல போறேன். எனக்கு இது ரொம்ப முக்கியம், இது தெரிஞ்சு இதை வந்து நம்ம நாடி வச்சு டயக்னோஸ் பண்றது நமக்கு, பட் ஒரு மாடர்ன் மெடிசன் கூட சேர்ந்து தான் ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலை சில சமயம் வரலாம். எல்லா சமயம் நம்மளே தனியாக பண்ண முடியாது. அந்த சமயத்துல வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இது ரெண்டும் நமக்கு அப்படின்னா, இந்த நாடி ரெண்டும் நமக்குன்னா இது மாடர்ன் டாக்டர்ஸ்க்கு. ஒன்ஸ் வந்து நம்ம வந்து பேஷண்ட்டுக்கு ஏஎன்ஏ டெஸ்ட் பண்றோம், ஏஎன்ஏ டெஸ்ட் பண்ணோன்னு அவங்களுக்கு வந்து டெஸ்ட் லொகேஷன் ஏஎன்ஏ பாசிட்டிவ், லோ பாசிட்டிவ் 3+ வராது, 2+ இருக்கும்.
3+ இருக்கிறது ஆக்சுவலி இட் டாக்ஸ் அபவுட் இன்டைரக்ட் இம்யூனோஃப்ளோ, இது ஐ மீன் இட் டாக்ஸ் அபவுட் SLER தோஸ் திங்ஸ். பட் 2+ மைல்டு பாசிட்டிவ், ரொம்ப பெரிய லோ டைட்டில் பாசிட்டிவ். ஒருவேளை நீங்க வந்து எலிசால பண்ணிட்டாங்கன்னா லோ டைட்டில் பாசிட்டிவ் இருக்கும். நீங்க IFA மெத்தட்ல பாத்தீங்கன்னா லொகேஷன் இங்க போட்டிருக்கு இல்லையா, இங்க லொகேஷன் போட்டிருக்கோம் இல்லையா. I have to explain this clearly. Okay, see the locationல nucleus positivity இருக்கணும் with speckled, that is called ANA positivity with nucleus speckled அப்படிங்கிறது இங்க வந்து நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணணும். நியூக்ளியஸ் ஸ்பெக்கிள்ட், நியூக்ளியோலஸ், சைட்டோபிளாஸ்மிக், செல் டைப், நியூக்ளியோலார், நியூக்ளியோலார் ஸ்பெக்கிள்ட், நிறைய காம்பினேஷன் இருக்கு. ஒன்னொன்னு ஒவ்வொரு டிசீஸ் பத்தி சொல்லுவோம். பட் இதுல நம்ம பாக்குற டிசீஸ் பத்தி இப்ப பார்ப்போம். அந்த இதை ஜென்ரலா நம்ம ருமட்டாலஜி பத்தி பார்க்கும்போது அதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்ப நம்ம பாக்குறது மட்டும் நம்ம பார்க்கலாம். நியூக்ளியஸ் ஸ்பெக்கிள்ட், நியூக்ளியோ ஹோமோஜினஸ்ங்கிறது டோட்டலா டைரக்டா SLE பத்தி சொல்லுவோம். பட் வேற நியூக்ளியஸ் ஸ்பெக்கிள்ட் அப்படின்னா எஸ்பெஷலி இது ரெண்டும் இருக்கு உங்களுக்கு. See, இந்த பேஷண்ட்டுக்கு நியூக்ளியஸ் லொகேஷன் நியூக்ளியஸ் ஸ்பெக்கிள்ட் பேட்டர்ன். ஐ ரிப்பீட், லொகேஷன் நியூக்ளியஸ் பேட்டர்ன் இஸ் ஸ்பெக்கிள்ட் பாசிட்டிவ். இதோட டார்கெட் ஆன்டிஜன் SM இருக்கும், அப்புறம் வந்து RNP எல்லாம் இருக்கும். SSA SSBங்கிற அந்த ROLA ஆன்டிபாடி இருக்கு இல்லையா, இது பாசிட்டிவ். நம்ம ரெண்டுமே பார்க்கணும், SSA அண்ட் SSB ஆன்டிபாடி பார்க்கணும். பார்த்தீங்கன்னா it talks about Sjogren's. பட் if it is alone positive, வெறும் இப்போ வந்து இதை நீங்க ANA ப்ரொஃபைல் ஒரு டெஸ்ட் இருக்கு பண்ணீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாசிட்டிவிட்டியை வச்சு நியூக்ளியஸ் ஸ்பெக்கிள்ட்னா இந்த டார்கெட் ஆன்டிஜன் மட்டும் டெஸ்ட் பண்ணுவாங்க. they will go for PNCA, மைட்டோசின் சைக்ளின், SSA SSB, அப்புறம் RNP, SM. இந்த SM ஆன்டிபாடி, SMங்கிறது டைரக்டா SLE பத்தி சொல்றது அது, ஒரு பிக்சரை சொல்றது அது. அப்புறம் எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஒண்ணுக்கு மேல வந்து பாசிட்டிவிட்டி இருந்ததுன்னா இட் இஸ் கால்டு மல்டி கனெக்டிவிட்டி டிசார்டர்னு பேர். அது மல்டிபிள் கனெக்டிவிட்டி டிசார்டர் சொல்லுவாங்க. அது 2-3 விஷயம் சேர்ந்து இருக்கும் உங்களுக்கு. அதுல பாத்தீங்கன்னா SLEயும் Sjogren's சேர்ந்து இருக்கும். RSSம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் SM இது உங்களுக்கு வந்து இந்த பேஷண்ட் வந்து இப்போ ஓவர்லாப் சிண்ட்ரோம்ஸ் இருக்கு அப்படின்னா அவங்க டிபிக்கலா மோஸ்ட்லி SLE கூட சேர்ந்து தான் இருக்கும். ரேரா சம்டைம் வந்து SS சிஸ்டம் ஸ்க்லரோசிஸ் கூட சேர்ந்து இருக்கும். இதை கன்ஃபார்ம், இந்த டெஸ்ட் ஏன் கன்ஃபார்ம் பண்ணணும்னா ஒன்னு இது வந்து நாடி பார்க்கும்போது பித்தவாதம் பார்த்தோம்னா பிரைமரி, வாத பித்தம்னா செகண்டரி, முடிஞ்சு போச்சு நமக்கு. ஆனா இங்க அப்படி கிடையாது. இங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள். we have to do ANA, CBC, CRP, CBC நார்மல், CRP elevation இருக்கு, CRP elevation இருக்கு, ANA positive, that too nucleus and speckled pattern talks about overlap syndrome with the SLE as well as Sjogren's. ஆனா அப்பவே நம்ம வந்து we have to do target antigen, that is called ANA profile or extracted antibody. இது எக்ஸ்ட்ராக்டட் நியூக்ளியஸ் ஆன்டிபாடி சொல்லுவாங்க. இன்னொன்னு இப்ப எல்லாம் ஸ்பெசிஃபிக்கா ANA ப்ரொஃபைல்லே வருது. அது ANA ப்ரொஃபைல் பண்ணா அவங்களே கரெக்டா பார்த்து போட்டுருவாங்க. டெஸ்ட் பண்ணி how to confirm it. Once you confirm that SSA SSB antibody and SM antibody positive, it means the patient is having 2 diseases, one SLE as well as Sjogren's disease. இது ரெண்டுமே இல்ல உங்களுக்கு அங்க SCRP நார்மலா இருக்கு அப்படினால நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து SSA SSB மட்டும் தான் பாசிட்டிவா இருக்கும், இது பிளைன் Sjogren's அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இதுதான் இந்த பர்டிகுலர் கண்டிஷன் வந்து நம்ம தெளிவா வந்து அந்த பேஷண்ட் அப்ரோச் பண்றதுக்கான ஒரு மெத்தட். ஒன்ஸ் இது முடிஞ்ச உடனே அடுத்து என்னடா மெடிசன் பாத்தீங்கன்னா இதுதான். இது வந்து அனுபவ வைத்திய பிரம்ம ரகசியம்ங்கிற ஒரு புத்தகத்துல இருக்கிற ஒரு ப்ரிப்பரேஷன். இது தெளிவா சொல்லிடுறேன். இந்த ப்ரிப்பரேஷன் ஒழுங்கா பண்ணணும்னா இது ஒரு ஒண்டர்ஃபுல் ரிசல்ட் கொடுக்குற ஒரு மருந்து. இது குளிர்ச்செண்ணெய் பேர் இருக்கு. சிட்ராமெனக்கெண்ணெய், பழச்சாறு, இளநீர், பசும்பால் இவற்றை ஒன்றாக ஊற்றி கலக்கி அடுப்பில் வைத்து மெழுகு பதமாய் காய்ச்சி வடிக்கும் சமயத்தில் பரங்கிச்சக்கை, தனியா, சீரகம், வளமிளகு, லவங்கப்பட்டை, ஜாதி பத்திரி, வகைக்கு பழம் இளவருப்பாக வறுத்து எண்ணெயில் போட்டு சற்று பொறுத்து உடனே இறக்கி, இது என்ன ப்ரிப்பரேஷனோ அப்படியே 5 days விதமாய் ரூ அண்ட் 5 and 7 அர்த்தம். 5 இல்ல 7 நாள் கொடுத்தோம்னா இது வந்து அந்த பிரைமரி பிக்சர்ங்கிறது ஒரு 7 நாள் கொடுத்தாலே 1 மாசத்துக்கு ஒரு பிரச்சனை வராது. எகைன் அடுத்த மாசம் கொடுக்க வேண்டியிருக்கும். பட் இப்படி செகண்டரினா ரெகுலரா கொடுக்க வேண்டியிருக்கும். இஃப் இட் இஸ் பிரைமரி Sjogren'sனா மந்த்லி 5 days போதும். If it is secondary Sjogren'sனா we have to give continuously. இது வந்து இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இச்சாபத்தியம் முக்கியம்.
பட் இதுல என்னன்னா மோஸ்ட்லி வந்து ஃபீமேல் தான். பெர்சன்டேஜ் இஸ் வெரி ஹை. 10 பேர் பாத்தீங்கன்னா 8 பேர் ஃபீமேல் பேஷண்ட் தான் இருப்பாங்க, 2 பேர் தான் மேல் பேஷண்ட் இருப்பாங்க. ஃபீமேல் தான் ரொம்ப ரொம்ப சஃபர் ஆகும் அந்த விஷயத்துல. சோ அவங்களுக்கு வந்து இச்சாபத்தியம்ங்கிற விஷயத்த அவங்கள்ட்ட சொல்லி புண்ணியம் இல்ல, ஹஸ்பண்ட்ட சொல்லணும். மோஸ்ட்லி மேரிட் அபவ் 25, 30 அந்த அந்த ஏஜுக்குள்ள உள்ளவங்க தான் வரும். ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த கண்ணெரிச்சல், வாய் விடுறதெல்லாம் அவங்க பெரும்பாலான சமயங்கள்ல இருக்கும்போது கண் எரிஞ்சிடும் அப்படின்னு ஒரு மாதிரி அழகா கடந்து போயிடுவாங்க. தட் வில் பி மாஸ்க்டு பை டோட்டலா இட் வில் பி மாஸ்க்டு பை சர்டன் திங்ஸ். அதனால அதை நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து அதை கலைஞ்சிடும். ஏன்னா ஃபீமேல் ரேஷியோ இஸ் வெரி ஹையர் தன் த மேல் ரேஷியோங்கிறதுனால அவங்க வந்து அவங்களோட அன்றாட டே டு டே ஒர்க், அவங்களுடைய கிச்சன் ஒர்க் இதெல்லாம் போட்டு குழப்பி அவங்க வந்து பிரைமரி சிம்டமான கண் எரிச்சலும் கண் உணர்தலையும் வாய் உணர்தலையும் சமயக்கட்டு இருக்கிற சூடால வந்ததுன்னு சொல்லி அவங்க அழகா கடந்து போயிடுவாங்க. அப்படிங்கிறதுனால ஆல்வேஸ் நம்ம கிளினிக்கலா அன்லஸ் யூ ஹேவ் ஹை டிகிரி ஆஃப் கிளினிக்கல் சஸ்பிஷன் மிஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. 70% மேல நான் பார்த்தாலும் ஃபீமேல் பேஷன்ஸ் தான். அவங்களுக்கான பத்தியம்ங்கிறது அவங்க ஹஸ்பண்டுக்கு சொல்லணும். ரொம்ப முக்கியமான விஷயம், அழுத்து எலும்பு இருக்கும்போது இச்சாபத்தியம் ரொம்ப 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 அவசியம். பிகாஸ் தட் ஹார்மோனல் பேலன்ஸ் வில் டில்ட் த என்டையர் ஃபோக்கஸ். இப்போ இங்க எல்லாம் மருந்து கொடுத்துருக்க பத்தியங்கிறது நோய்க்கு சேர்த்த பத்தியமா இருக்கும். இந்த ஒரு விஷயம் கரெக்டா ஃபாலோ பண்ணோம்னா பேஷண்ட் இஸ் ஓகே. 7 நாள் சாப்பிடுறாங்க, 7 நாளும் இச்சாபத்தியங்கிறது ரொம்ப 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 முக்கியம். இச்சாபத்தியம் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் இதே மீன் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ், இட் இஸ் அபவுட் இச்சைக்கு பத்தியம். ரொம்ப ஸ்வீட் சாப்பிடுறது, பிரியாணி மாதிரி ரொம்ப காரமான புளிப்பான உணவுகள் சாப்பிடுறதுன்னு ஒரு லக்ஸூரியஸ் கிரேவிங். அந்த லக்ஸூரியஸ் கிரேவிங் எல்லாமே இச்சை தான், நாட் ஜஸ்ட் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ். when it comes to male, இச்சைக்கு அல்கஹால் வந்து ஒரு முக்கியமான ஒரு பிக்சர். அதுவும் இச்சை தான், அதையும் நிறுத்தணும். இச்சாபத்தியம் எல்லாமே வருது, இன்க்ளூடிங் வெத்தலை பாக்கு போடுறதுங்கிறது அது பயங்கரமா இம்பாக்ட் பண்ணும். வெத்தலை பாக்கு போடவே கூடாது, உங்களுக்கே தெரியும் பாக்கு போட்டா எவ்வளவு உழந்து போகும்னு. வெத்தலை பாக்கு ஒரு விஷம் இந்த பேஷண்டை பொறுத்த வரைக்கும், இவன் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும். ஸோ இந்த எண்ணெய் வந்து இப்போ நான் வந்து நியர்லி ஒரு 7-8 இயர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் எல்லா பேஷண்ட்ஸ்க்கும். ரொமட்டாலஜிஸ்ட் ஆர் வெரி ஹாப்பி வித் தட் மெடிசன். when we give it, they need not to, அவங்களுக்கு unnecessary headache இருக்காது. பேஷண்ட் ஃபோன் பண்ணி அதான் கேட்டே இருக்க மாட்டாங்க. ஸோ குளிச்செண்ணெய் இதோட ப்ரிப்பரேஷன் இதுதான், இதோடைய மொத்த ட்ரக் தான். அனுபவ வைத்திய பிரம்ம ரகசியம்ல இருக்கு இந்த ப்ரிப்பரேஷன். இந்த கடைசி வார்த்தை முக்கியம். இச்சாபத்தியமும் பத்தியம் வந்து சாப்பிடணும், இச்சாபத்தியம் இருக்கணும், சகல சூடும் தண்ணிங்கிறது. சகல சூடும் சொல்றது அந்த சிஸ்டமிக் டைனஸை சொல்றாங்க. இது வந்து பித்தத்தை குறைக்கிற மருந்துன்னு நம்ம நேரம் எடுத்துக்க முடியாது. இது வாதத்துல வறட்சியை கொடுக்கிற மருந்து. அதனாலதான் 7 days நிறுத்திக்கிறாங்க. ஸோ அதை நம்ம தெளிவா, வறட்சிங்கிறது வாதத்திலையும் வரும் பித்தத்துல வருங்கிறதுனால கிளாஸ்ல யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இது மாடர்ன் மெடிசன் பிரகாரம் பாத்தீங்கன்னா அது வேற பிக்சர். ஆனா சித்தா மெடிசன் பிரகாரம் பாத்தீங்கன்னா வாத பித்த நோயா வரும், பித்தவாத நோயா வரும். வாதப்பித்த நோயா வரும்போது அந்த வாதத்துக்கான மருந்து ஒழுங்கா கொடுத்தாலே பித்தம், அதாவது பேணி 3 1 உயர்ந்ததை கண்டு பேணி காத்திரில் பிறவாய் பின்புணமே முதல்ல போட்டிருக்காங்களே, அது மாதிரி வந்து அது ஏர்லியில ஒழுங்கா பக்கவா ட்ரீட் பண்றாங்க, ரெண்டாவது வரவே வராது. ரொம்ப ப்ராப்பரா ஒரு இன்டெகிரேட் அப்ரோச் இருந்ததுன்னா அவங்களுக்கு ஜோகன்ஸ் வராது. அதை போட்ட விட்டா கண்டிப்பா வந்துடும். அப்போ வந்து அந்த இடத்துல பித்தத்தை குறைக்கிறதுங்கிறது வந்து இது வந்து நீங்க ரெகுலராகவே கொடுக்க வேண்டியிருக்கும். பட் வேற பித்தவாத நோயா இருக்குது, பிரைமரி ஜோகன்ஸா இருக்கு பேஷண்ட்டுக்கு அப்படின்னா, அந்த பேஷண்ட்டுக்கு we can give only 7 days a month போதும். அப்புறம் இன்னொரு முக்கியமான மருந்து, அதோடைய ஃபார்முலா நான் தேடி பார்த்துட்டு நான் என்னால போட முடியாம விட்டேன். அகத்தி தைலம். அகத்தி தைலத்துக்கும் பேர் குளிர்ச்சி தைலம் தான். ப்ளீஸ் நோட் இட். அதோடைய நம்ம டெக்ஸ்ட் எவிடன்ஸ் போடும்போது தெரியும். அகத்தி தைலமும் குளிர்ச்சி தைலங்கிற பேரை தான் டெக்ஸ்ட்ல இருக்கு. இந்த இது ஐ மீன் கோரோசோனி தைலமும் இது கோரோசோனி தைலம் வச்சிருக்கோம் பேர், குளிர்ச்சி பேர் இருக்குல்ல, அது வந்து அதுவும் வந்து குளிர்ச்சி தைலங்கிற பேர்ல தான் நம்ம டெக்ஸ்ட் இருக்குது. ஆனா இது இன்டர்னல், அது எக்ஸ்டர்னல். ஸோ அது அகத்தி தைலம்ங்கிற பேர்ல இருக்கும், இது வந்து கோரோசனி தைலம்ங்கிற பேர்ல நாங்க வச்சிருக்கோம். ஆனா ஒரிஜினல் ரெண்டுமே டெக்ஸ்ட்ல வந்து குளிர்ச்சி தைலம்ங்கிற பேர் தான் இருக்கு. ஒன்னு இன்டர்னல், ஒன்னு எக்ஸ்டர்னல். நான் அதோடைய பாடல் எடுத்து நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அனுப்புறேன். ஸோ அது எக்ஸ்டர்னலா தலை குடிக்கிறதுக்கும் இது இன்டர்னலா குடிக்கும்போது 2 ட்ரக் தான். இஃப் தெர் இஸ் அ வாத பித்தாடைய நாடி இருந்துச்சுன்னா அவங்க ப்ரீ எக்ஸிஸ்டிங்கா ரொமட்டாலஜி சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு பேசிக்கா ஒரு அசோத்தேப்பர்னு ஒரு மருந்து கொடுப்பாங்க சில பேருக்கு. சில பேருக்கு வந்து அவங்க வந்து மெத்தாட்ரெக்சைட் கொடுப்பாங்க. ஸோ அசோத்தேப்பர் கொடுக்கும்போது சில ஜீன் டெஸ்ட்லாம் பண்ணிட்டு கொடுக்கும். உங்களுக்கு வெயிட் கேட்குமா கேட்காதான்னு, ஏன்னா அசோத்தேப்பர்ங்கிற ஒரு இங்கிலீஷ் ட்ரக்கு வந்து பெரிய சைட் எஃபெக்ட்லாம் உண்டு. ஸோ அது வந்து சில ஜீன் டெஸ்ட் பண்ணுவாங்க, டிஎன்பிஎஸ்னு ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ணுவாங்க. அந்த ஒரு ஜீன் டெஸ்ட் பண்ணிட்டு அது ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த குளிர்ச்சி தைலத்தோட இன்டர்னல்ங்கிறது பயங்கரமான காம்பினேஷன். அது வி கேன் பிளே வி கேன். இப்போ இது சிஸ்டமிக்கா அழகா பண்ணணும்னா வி கேன் ரெக்வஸ்ட் ஆல் ரொமட்டாலஜிஸ்ட் டு அவுட் சோர்சஸ் டு சப்போர்ட் தேர் மெடிசன். இதுதான் மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட் நம்ம சொல்றது.
question and answers. In a few minutes முடிய போகுது. We are going to start question and answer session. அண்ணா கொஸ்டின் கேட்கறேன்னா கேட்கலாம். ஷார்ட் செஷன் தான், அது சிங்கிள் கேஸ் ஸ்டடி தான். இதை விரிச்சா ரொம்ப விரிச்சுங்கிறதுக்கான அப்படி சுருக்கிட்டேன் கம்ப்ளீட்டா. ரமேஷ் அண்ணா. ஆம் பாலா. சொல்லுங்கண்ணா. இந்த உலர்த்து சூளைக்கு வந்து இண்டிகேஷன், இந்த மருந்துக்கு உலர்த்து சூளை இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்களா? நீ சொன்னீங்க பூச்சி எண்ணெய். இது எப்படி செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, இது நான் அந்த நல்ல கேள்வி, நல்ல கேட்கலாம். அப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்லாமலே போயிருந்துப்பேன். ஜோகரன்ஸ் டயக்னோஸ் பண்ண ஃபர்ஸ்ட் நான் வந்து ஜோகரன்ஸ் டயக்னோஸ் பண்ண பிறகு டயக்னோஸ் பண்ணிட்டு ஐ ஹவ் டயக்னோஸ் அப்படின்னு ஒரு சந்தோஷத்துல ஐ சென்ட் த பேஷண்ட் டு ரொமட்டாலஜிஸ்ட் டைரக்டா. ரொமட்டாலஜி போனோம்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஐ டோன்ட் ஹேவ் எனிதிங், பைலோகார்பன் கொடுக்க முடியும், அவ்வளவுதான், மற்றபடி இவங்க இந்த பேஷண்ட்லாம் நம்ம வந்து சந்தோஷப்படுத்த ரொம்ப கஷ்டம், உங்கள்கிட்ட ஏதாவது இருக்கான்னு கேட்டாங்க. அப்படி கேட்கும்போது தான் அவங்களா உங்கள்கிட்ட ஏதாவது நீங்க பண்ண முடியுமான்னு கேட்கும்போது தான் எனக்கு வந்து என்ன இருக்குன்னு சொல்லி டெக்ஸ்டர் தோண்டும் போது இந்த பேஷண்ட்டுக்கு வந்து ப்ரோக்ரெசிவான ட்ரைனஸ் இருந்துட்டே இருக்குங்கிறதுனால சம்திங்ஸ் டு பிரிங் டவுன் அந்த ட்ரைனஸ் பிரிங் டவுன் பண்ற மாதிரியான விஷயம் வேணுங்கிற மாதிரி நிறைய ட்ரை பண்ணும். அப்ப ட்ரை பண்ணும்போது அனுபவத்தை இந்த ப்ரிப்பரேஷன் பார்க்கும்போது ரொம்ப காஸ்ட்லியா இருந்தது. கோரோசனி குங்குமம் பொடியில் ரொம்ப காஸ்ட்லியா இருந்தது. அதனால ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பேட்ச் ஆரம்பிச்சு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்த பிறகு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொன்ன பிறகு அப்புறம் செகண்ட் பேட்ச் பண்ணி போயிட்டு